ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ வந்து நான் எப்படி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக சும்மா சில விஷயம் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சது. அது ரொம்ப பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து நான் ஒரு ஈவினிங் போல் இல்லைனா நைட் கூட சில டைம் எழுதியிருக்கேன். அண்டு 11 o'clock மேலே அந்த மிட் மார்னிங் டைமு, ஈவினிங்கு, லேட் நைட்டு, இந்த 3 டைம் தான் மோஸ்ட்லி ஸ்கிரிப்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸ்கிரிப்ட்னால் எப்படி எழுதுவேன்னா, இந்த ரொட்டீன்கெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுத முடியாது, ஏன்னா அது நார்மலாக நடக்கிறதில்ல. பட் அதை விட்டு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் போடுறோம்ல, இப்போ நான் இதையே ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு தான் பண்ணுவேன். லைக் இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸ்கிரிப்ட் எழுத போகிறீங்கன்னா பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் இருக்கணும், அந்த இது இருக்கணும். லைக் ஸ்கிரிப்ட் எழுதணும் நம்ம இப்போ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கணும். அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் நான் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே. அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும், இதெல்லாம் கண்டிப்பாக அந்த வீடியோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சில விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சும்மா ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருப்போம். ஸ்கிரிப்ட்னா ஃபுல் ஸ்கிரிப்ட் அப்படியே A to Z நான் இதுதான் சொல்ல போகிறேன், இதுதான் அப்படியெல்லாம் நான் எழுத மாட்டேன். சும்மா ஒரு 4 பாயிண்ட் மாதிரி எழுதி வச்சுருப்பேன். இதெல்லாம் மென்ஷன் பண்ணணும், இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தோணும்ல. ஏன்னா வீடியோவில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எடுக்கும்போது சில விஷயம் நம்ம மறந்துடுவோம். முன்னாடி யோசித்து வச்சது அதெல்லாம் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில டைம் பண்ணுறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்துட்டா அந்த வீடியோவே ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால நான் ஸ்கிரிப்ட் எழுதி வைப்பேன். நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுத போகிறீங்க, படிக்க போகிறீங்க, ஏதாச்சும்னா அந்த சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் கொஞ்சம் குவைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து படிங்க. தண்ணி எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சாப்பிடுங்க, பட் ரொம்ப வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றாதீங்க, ஏன்னா தூக்கம் வந்துடும். சாப்பிடாமல் இருந்தாலும் பசியில் படிக்க தோணாது. கொஞ்சம் ஆஃப் ஃபில்டாக இருக்கணும் உங்களோட டம்மி, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி சில விஷயம்லாம் எழுதி வச்சுருப்பேன் நான் ஸ்கிரிப்ட்லேயே. இதெல்லாம் மென்ஷன் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லி. அப்படி தான் ஸ்கிரிப்ட் எழுதுவேன். யோசிச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். சில டைம் வந்து என்ன எழுதுறதுன்னே தெரியாது. சரி ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துப்போம். லைக் இதுக்கு முன்னாடி யாராச்சும் ஸ்டடி ரொட்டீனு இல்லை ஏதாச்சும் ரொட்டீன் போட்டால், மார்னிங் ரொட்டீன் யாராச்சும் போட்டிருந்தா என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் பார்த்துப்பேன். அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லையான்னு நானும் யோசிப்பேன். அவங்க மென்ஷன் பண்ணது அப்படி நம்ம எடுத்து மென்ஷன் பண்ண முடியாது. லைக் மார்னிங் ரொட்டீன்னா என்ன இருக்கணும்னா, எழுறது, ஃபஸ்ட் ப்ரஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்றோம், அந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்கும்ல. இதில் ஸ்கிப் பண்ணால் நல்லா இருக்காதுல்ல, இதில் ஆட் பண்ணணும்ல, இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க, இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துப்பேன். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். அந்த மாதிரி தான் ஃபுல்லாக அதை டிட்டோ அப்படியே காப்பி பண்ணால் நல்லாவும் இருக்காது, அது பண்ணவும் முடியாது. அவங்களோட ரொட்டீன் நம்மளோட ரொட்டீன் மாதிரி இருக்காதுல்ல. அதனால் கொஞ்சம் ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து எழுதி வச்சுப்பேன். நீங்களும் எழுத போகிறீங்க இல்லை வீடியோ எடுக்க போகிறீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியம். எழுத போகிறீங்கன்னா எழுதுகிற மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நம்ம எழுதணும் இப்போ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணணும், அப்போ தான் எழுத முடியும். இல்லைனா கஷ்டம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது, ஆல்ரெடி தலைவலிக்குது இல்லை வேறு ஏதாச்சும் வேலை இருக்குது, பைல்டு ஒர்க்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஸ்கிரிப்ட் எழுதுறது பக்கம் போகாதீங்க, வேண்டாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து எழுதுங்க, அவ்வளோதான். இதுதான் பெஸ்ட் டிப்னு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதை தான் நான் சொல்கிறேன். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். Till then, bye bye, see you soon.